வித்யாபியாசம் ரோணரத்ன பண்ணிண்டா. இதெல்லாம் பெரிய சரித்திரம். பாரதம் எதை விடுறது எதை சொல்றதுன்னு புரியல. ரசிகாவுடைய கோஷ்டியில எல்லாத்தையும் சொல்லணும்னு இது பெரிய சரித்திரம். அதனால அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். துரோணரத்துல வித்யாபியாசம் பண்ணினால் துரோணர் எதிர்ச்சியா வந்தார். அந்த தேசத்துல இருக்க பிடிக்காம அவமதிச்சு விட்டான் பிராமணனே. குழந்தை பால் கேட்டுது. அந்த பால் ராஜா விட்டு குழந்தை சாப்பிடறபடி பால் வேணும்னு துரோணருடைய குழந்தை கேட்டான். அரிசி மாவை கரைச்சு கொடுத்தாராம் பசு இல்லாததுனாலே. அது ரொம்ப வருத்தமா இருந்தது அவருக்கு. ராஜா போய் பசு கேட்டாரு, கொடுக்கல. இந்த தேசத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணுட்டார். அது ஒரு பெரிய சரித்திரம். அது வந்து சாதுக்களுக்கு நிறைய போதானம் பண்ணணும். போல என்னமே ஒரு தானம் நிறைய கிடையாது. அக்னிஹோத்திரிகளுக்கு போதானம் பண்ணி சகாயம் அக்னிஹோத்திரஸ்ய கலாம் நார்ஹந்தி ஷோடசியும் நுகார். சாயங்கால அக்னிஹோத்திரம் அவன் அக்னி அக்னிஸ்வாகான்னு பண்ணினாலேயானா அதனால வர புண்ணியம் சசாதர வனாம் கிருஷ்ணா பூமி முழுக்க தானம் பண்ணின பூதானத்துல கிடைக்காதான் இதுல கிடைக்குமா? அப்படிப்பட்ட பெரிய புண்ணியம் மகத்தான புண்ணியம்னு சொல்றாள். உடனே என்ன பண்ணினா இங்க வந்துட்டார். வித்யாபியாசம் பண்ணி விட்டார். அஸ்திர வித்தியில பாரங்கத்தாளா போயிட்டாள். இவாள்லாம் நன்னா கத்துன்னு இருக்காளான்னு பரீட்சை பண்றதுக்காக என்ன பண்ணினார், கிருத்திரிமமான ஒரு பாசம் கள்ளிக்காக்கான்னு ஒண்ணு, அதை கலர் கொடுத்து ஆலமரத்தினுடைய நுனியில வச்சு ஸ்பிரிங் வச்சு முடிக்க விட்டார். ரோணதி வாழ்க்கெல்லாம் தெரியாம அது நிஜ பட்சி உட்காந்துருக்கா போல சொல்லி துரியோகனன் கர்ணன் இவ தர்மபுத்திரன் பீமன் இன்னும் வெளி தேசத்து ராஜகுமாரால் 1000 பேர்களை கொண்டு நிறுத்தி அது ஒரு பட்சி உட்காந்துருக்கு. இதை நீங்க 50 நாள் அடிக்கணும் சொன்னாரா. 6 நாள் முதல்ல தர்மபுத்திரனை கூப்பிட்டு பாருங்கள். தர்மபுத்திரனை கூப்பிட்டார். அவன் நாடெல்லாம் ஏற்றி அம்பெல்லாம் வச்சு அப்படி பார்த்தார். கூப்பிட்டார் துரோணர். என்னன்னார், என்னையும் இந்த மரத்தையும் இந்த பட்சியையும் உன்னுடைய பிராதாக்களையும் பாக்குறையான்னார். எல்லாரையும் பாக்குறேன். நீ வெட்டி போட்டுட்டார். நீ பரீட்சையில பாஸ் ஆகல, அக்டோபர் பரீட்சை போ அந்த நேர்த்தார். அதான் போட்டுட்டார். உடனே இப்படி ஊத்தரா கூப்பிட்டு சொன்னார். அப்புறம் கர்ணன் துரியோதனன் எல்லாரையும் கூப்பிட்டுக்காடா. அவன் வந்து இந்த மரம் இல்ல அடுத்த தோப்பு கூட தெரியுதுன்னா அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமா தர்மபுத்திரனுக்கு மேல போட்டான் அவன். உடனே அர்ஜுனனை கூப்பிட்டு காட்டாள். என்ன எல்லாரும் தெரியறாளான்னாள். தெரியல என்ன பின்ன எது தெரியுதுன்னாள். அந்த கள்ளிக்காக்கா ஒண்ணுதான் தெரியுதுன்னா. கள்ளிக்காக்கா முழுக்க தெரியுதான்னா தெரியல, கழுத்து தான் தெரியுதுன்னா. ஆமா, அந்த கழுத்தும் தலையும் தான் தெரியுதுன்னா. குறி எதுல வைக்கணுமோ அதுதான் தெரியுது, வேற ஒன்னும் தெரியலன்னா. அடினார். அடிச்சு கீழே தள்ளிவிட்டார். போய் கட்டி விட்டார் போனார். இல்ல அந்த இதை அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்யறேன்னாங்க. எல்லாத்தையும் பண்ண முடியுமோ? ஏகாதசி அன்னைக்கு 30 கறி பண்றேன்னாங்க. அமாவாசை வந்துடும். அப்புறம் சாத்தியப்படுமோ? உடனே அவன் போய் கட்சி அணைச்சார். அந்த லட்சியத்தை தான் கண்ணுக்கு புரியணும். அவன் தான் லட்சிய ஏத்தா அர்ஜுனுக்கு ஆசீர்வாதம் பண்ணினாள். இப்படின்னா சிஷ்ய பரீட்சை எல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பெரிய சரித்திரம்.